ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சத்தான கருப்பு கவுனி அரிசி இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு கப் கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம். அதே கப்ல ஒரு கப் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இது கூடவே அரை கப் உளுந்து, அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு 3 இல்ல 4 வாட்டி நல்லா கழுவிட்டு 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரிசி நல்லா ஊறி இருக்கு. இது கிரைண்டர்ல கூட அரைக்கலாங்க, ஆனா நான் இன்னைக்கு மிக்சியில தான் அரைக்கிறேங்க. மிக்சியில போடும்போது கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா மிக்சி சூடாயிடும். ஐஸ் வாட்டர் கலந்து அரைச்சிங்கன்னா மிக்சி சூடு கட்டுப்படுத்தலாம். ரொம்ப சாஃப்டா அரைக்காம கொஞ்சம் ரவை பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து கை விட்டு நல்லா 5 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு 6 மணி நேரம் இல்லை ஓவர் நைட் புளிக்க வச்சுக்கோங்க. மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம். இந்த சத்தான கருப்பு கவுனி அரிசியை வாரம் ஒரு வாட்டி டயட்ல சேர்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஹெல்த்தியான இட்லி ரெசிபி இது. ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சு எடுத்துக்கோங்க. இட்லி நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா ஆற விட்டுட்டு இட்லி தட்டுலேருந்து எடுங்க. இட்லி எவ்வளோ சாஃப்டா வந்திருக்குன்னு பாருங்க. இதே அளவோட நீங்களும் செஞ்சு பாருங்க. இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.